ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீயே உன்னை சந்தி, இங்கிலீஷில் மீட் யுவர் செல்ஃப். ஹாரிசன் ஸ்வெட் மார்டன் அவர்கள் எழுதின புத்தகம் இது. இதோட அடுத்த பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயத்திலிருந்து தப்பித்தல். அதாவது நம்மளோட ஆத்தர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதம் சம்மந்தப்பட்டது அல்ல அது. அதாவது மதம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலுமே மத குருக்கள் அதை இது பண்ணுற மாதிரி இல்லை. நார்மலாக வேறு ஒரு ஆத்தர் ஓப்பன் பண்ணுற ஒரு இதுக்கு அவர் போகிறாரு. அந்த ஆத்தர் எது எழுதினாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இது பற்றி எழுதுவார். ஸோ இவருக்கு அது பிடிக்கும். அதை இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்கிறாரு. அதாவது ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல மணப்பெண் ரொம்ப தைரியமாக போல்டாக ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி இருக்காங்க. ஆனால் மணமகன் அவ்வளோ பயந்துக்கிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாமல் அந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டியனோட மேரேஜில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது கூட பேச தெரியாமல் முழிக்கிறாரு. ஸோ இதை இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். நம்ம பயப்படும்போது தவறான தீய விளைவுகள் தான் ரொம்பவே அதிகமாகும். அதை விட தைரியமாக மனசில் பட்டதை கரெக்டாக பேசும்போது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாருக்குமே பொதுவானது தான். பயத்தில் தனிப்பட்ட எல்லாருமே தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு உண்மையை அவர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயத்தை வெளியே இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோ இல்லை மற்றவங்களோ அதை சரி பண்ண நாம் இது பண்ணும்போது தான் சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக பயப்படுறோன்றத நமக்குள்ளேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு, இல்லையா ஒரு பேப்பர் ஒன்று வச்சு எழுதி ஃபஸ்ட்டு பார்க்கணும், எதுக்காக நம்ம பயப்படுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இது மாதிரி காரணத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த பயன்றது ஒன்று இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு பயந்தாலுமே இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு இருட்டிலேருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரும்போது அந்த பயன்றது எங்கே இருக்கும் கூட தெரியாமல் ஒரு சின்ன புள்ளியாக கூட இல்லாமல் அது மறைஞ்சே போயிடும் அப்படின்றத ரொம்ப ஆழமாக ஆணித்தரமாக சொல்கிறார். அதாவது ஒருத்தர் தூங்கிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அங்கே ஒரு தவளை ஒன்று கத்திக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு 100 தவளை கத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஒரு தவளை தான் கத்தும். ஸோ நம்மளோட மனசு தான் அதுக்கு காரணம். அது 100 கத்துதா இல்லை 1 கத்துதா அப்படின்றது. அதனால் தயவு செஞ்சு அது வெளியில் வாங்க. பயன்றது ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே நம்மளோட மனசில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ.